மட்டன் கோலா உருண்டைக்கே டஃப் குடுக்குங்க. இந்த பலாக்காய் கோலா உருண்டை செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வெஜிடேரியன் லவர்ஸ்லாம் கண்டிப்பா சேவ் பண்ணி இப்பவே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் சின்ன பலாக்காய் எடுத்துக்கோங்க. கத்திலயும் கையிலயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு தோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பலாக்காய கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல 4, 5 விசில் விட்டு எடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா வெந்துரும். இப்ப மசாலா அரைச்சுக்கலாம். இப்ப மிக்ஸி ஜார்ல பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு விரல் துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு, சோம்பு, காரத்துக்கு வரமிளகா, பொட்டுக்கடலை 4, 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொரகொரப்பா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பலாக்காயும் பல்ஸ் மோட்ல ஒட்டி எடுத்துக்கோங்க. இது கூட துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே தண்ணியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்டுல பொரிச்சு எடுத்தீங்கன்னா அட்டகாசமான பலாக்காய் கோலா உருண்டை ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் யம்மி ரெசிபீஸ்க்கு மறக்காம பிராவஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.